எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் +2 பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்குகின்றன. மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 2427 மையங்களில் சுமார் 9,30,000 பேர் தேர்வு எழுதுகின்றனர். தேர்வு மையங்கள் மற்றும் வினாத்தாள், விடைத்தாள், கட்டுகளை பாதுகாக்க 8,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். ஒவ்வொரு தேர்வு மையத்திலும் 2 போலீசார் பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு, தனியார் பள்ளி தேர்வு மையங்களில் மின் பிரச்சினை ஏற்படாமல் இருக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்காக அனைத்து தேர்வு மையங்களிலும் உதவி பொறியாளர் தலைமையில் தடையில்லா மின்சாரம் வழங்க கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. தேர்வு மையங்களுக்கு குடிநீர் வசதி வழங்க உள்ளாட்சி மற்றும் சென்னை குடிநீர் வாரிய அதிகாரிகள் கொண்ட குழுவும் அமைக்கப்பட உள்ளது. தேர்வு முடிந்ததும் 5 மையங்களுக்கு ஒரு மொபைல் குழு வீதம் 500 குழுக்கள் அமைத்து வினாத்தாள் வழங்கல் மற்றும் விடைத்தாள் சேகரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. தேர்வில் முறைகேடுகள் நடக்காமல் தடுக்க 4,000 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தேர்வு எழுத கூடுதலாக 1 மணி நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் நடைபெற்று வரும் போராட்டம் இன்று 15வது நாளை எட்டியுள்ளது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் நேற்று கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. நெடுவாசலில் நடைபெற்ற போராட்டத்திலும் பொதுமக்கள், கல்லூரி மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த போராட்டம் இன்றும் நீடிக்கும் என்றும், திட்டம் கைவிடப்படுவதாக எழுத்துப்பூர்வமாக உத்தரவாதம் அளிக்கும் வரை போராட்டம் தொடரும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி இன்று சென்னை வருவதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சென்னை தாம்பரம் விமானப்படை விழா மற்றும் அடையாறு இந்திய பெண்கள் விழாவில் கலந்து கொள்வதற்காக குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி இன்று சென்னை வருகிறார். கேரளாவின் கொச்சி நகரில் நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு இன்று மாலை 6:50 மணி அளவில் அங்கிருந்து புறப்படும் பிரணாப் முகர்ஜி இரவு 8 மணி அளவில் சென்னை வருகிறார். இன்று இரவு சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தங்கும் பிரணாப் முகர்ஜி நாளை காலை தாம்பரம் விமான பயிற்சி தளத்தில் நடைபெற இருக்கும் விழாவில் பங்கேற்க உள்ளார். இதனையடுத்து சென்னை அடையாறில் நடைபெறவுள்ள இந்திய பெண்கள் விழாவில் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்ள இருக்கிறார். இதனையடுத்து நாளையே தனி விமானம் மூலம் டெல்லி செல்கிறார். குடியரசுத் தலைவரின் வருகையொட்டி சென்னையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும், நகரம் முழுவதும் 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி அளிக்காது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதிபட தெரிவித்துள்ளார். ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடர்பாக நெடுவாசல் போராட்ட குழுவினர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சென்னை தலைமை செயலகத்தில் நேற்று சந்தித்தனர். இதனையடுத்து இந்த சந்திப்பு குறித்து அரசு சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டது. அதில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி அளிக்காது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி போராட்ட குழுவினரிடம் தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே நெடுவாசல் போராட்டத்தை மக்கள் கைவிட வேண்டும் என்றும், ஹைட்ரோ கார்பன் திட்டம் பற்றி விவசாயிகள் அச்சப்பட தேவையில்லை எனவும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவசாயிகளை பாதிக்கும் எந்த திட்டத்தையும் தமிழக அரசு செயல்படுத்தாது எனவும், நெடுவாசல் கிராமத்தில் வணிக ரீதியாக ஹைட்ரோ கார்பன் எடுக்க சுரங்க குத்தகை உரிமம் வழங்கவில்லை எனவும் அறிக்கையில் முதல்வர் பழனிசாமி கூறியுள்ளார். முதலமைச்சர் உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை தொடர்வதா கைவிடுவதா என்பது குறித்து நெடுவாசலில் தான் முடிவு செய்யப்படும் என்று நெடுவாசல் போராட்ட குழுவினர் தெரிவித்துள்ளனர். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய போராட்ட குழுவினர், அப்போது நெடுவாசல் பகுதியில் இருக்கும் கிணறுகளில் இருந்து வெளியேறும் கழிவுகளால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். போராட்டத்தை தொடர்வதா கைவிடுவதா என்பது குறித்து நெடுவாசலில் தான் முடிவு செய்யப்படும் என்றும் போராட்ட குழுவினர் கூறினர். முதலில் எடுத்த எடுப்பிலேயே முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டத்தினையும் அரசு அனுமதிக்காது என்ற உறுதியினை தெரிவித்தார்கள். மேலும் தானும் ஒரு விவசாயிதான் என்றும், விவசாயிகளின் உணர்வுகளை உணர்ந்தவர் என்றும் சொன்னார்கள். ஒரு விவசாயி முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து விவசாயிகளுடைய கோரிக்கையினை கேட்டு அதற்கு பதிலளிக்கக்கூடிய இடத்தில் ஒரு விவசாயி முதலமைச்சராக அமர்ந்திருக்கிறார்கள்.
அம்மாவினுடைய அரசு விவசாயிகளுடைய உழைப்பையும் கஷ்டத்தையும் உணர்ந்த அரசு. நானும் அதே வழியில் உறுதியாக இருப்பேன் என்று கூறினார்கள். மேலும் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்பது ஆய்வு நிலையில்தான் உள்ளது, இன்னும் தொடங்கப்படவில்லை. நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்பது இன்னும் தொடங்கப்படாத ஒரு திட்டமாக இருக்கிறது. ஆய்வு நிலையில் உள்ள இந்த திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதியும் கமர்ஷியல் லைசன்ஸ் வியாபார அனுமதியும் இந்த திட்டத்திற்கு மாநில அரசு ஒருபோதும் அனுமதி வழங்காது என்று உறுதிபட தெரிவித்தார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நிறுத்தும் நடவடிக்கையில் தமிழக அரசு அலட்சியமாக இருப்பதாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டினார். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தமிழகத்தில் செயல்படுத்துவதை நிறுத்தக் கோரி மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை திமுக எம்பிக்கள் நேரில் சந்தித்து வலியுறுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி இந்த விவகாரத்தில் தமிழக அரசு அலட்சியத்துடன் செயல்படுவதாக புகார் தெரிவித்தார். தமிழக அரசு இதற்கு ஒரு ஒப்புதல் தரவில்லை என்றால் இந்த திட்டத்தை மத்திய அரசாங்கத்தால் நிச்சயமாக அங்கே நிறைவேற்ற முடியாது. தமிழக அரசாங்கம் தான் இறுதி முடிவு ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு சூழல் அங்கு இருக்கிறது. அதனால் தமிழக அரசாங்கம் இதற்கு ஒப்புதல் தரவில்லை, இதை ஏற்கவில்லை என்றால் நிச்சயமாக இந்த திட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வர முடியாது. கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்தப்படாது என்று பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா தெரிவித்தார். கேரள மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்கள் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து சிவகங்கை அரண்மனை வாசல் முன்பு போராட்டம் நடந்தது. இதில் பாஜகவின் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஹைட்ரோ கார்பன் திட்டம் இந்தியாவில் 31 இடங்களில் அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அதில் தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் மட்டுமே அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நெடுவாசல் போராட்டத்திற்கு ஆதரவாக சென்ற நடிகர் சரத்குமார் ஒரு சொட்டு பெட்ரோல் கூட அங்கிருந்து எடுக்கக்கூடாது என்று கூறியதாகவும் போராட்ட களத்துக்கு காரில் வந்த சரத்குமாருக்கு பெட்ரோல் தேவைப்படாதா எனவும் ஹெச் ராஜா கேள்வி எழுப்பினார். பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களும் சொல்லியிருக்கார். உள்ளூர் மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்களானால் அந்த திட்டம் கொண்டு வர வேண்டாம். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டம் செயல்படுத்தப்படாது என மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தம்மை யார் என்று கூட தெரியாது என EVKS இளங்கோவன் தெரிவித்திருப்பது பற்றி தமக்கு கவலை இல்லை என கூறினார். பெட்ரோலியம் அண்ட் கெமிக்கல்ஸ் மந்திரி சபையிலிருந்து அறிவிப்பு வெளியிட வேண்டும், அல்லது தமிழக முதலமைச்சர் இந்த திட்டத்திற்கு நாங்கள் எந்த விதமான அனுமதியும் தமிழ்நாட்டிலே தரமாட்டோம் என்று அதிகாரப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமாக முதலமைச்சர் ஆணித்தரமாக அரசாணை வெளியிட வேண்டும், அல்லது மத்திய அரசை வெளியிட செய்ய வேண்டும். அப்போதுதான் மக்கள் அதை நம்பி போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார்கள் என்று நான் கருதுகிறேன். தமிழக அமைச்சர்கள் பெங்களூரு சிறைக்கு சென்று அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவை சந்தித்து பேசியது ஜனநாயகத்திற்கு புறம்பானது என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவித்துள்ளார். கடலூரில் நடைபெற்ற பாஜக சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் கடலூர் துறைமுக மேம்பாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி 110 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் கடலூர் துறைமுகம் மேலும் மேம்பாடு அடையும் என அவர் குறிப்பிட்டார். திமுகவையும் அதிமுகவையும் கடுமையாக விமர்சித்த தமிழிசை சவுந்தரராஜன் திமுக என்றால் திருடியே முன்னேறிய கட்சி எனவும் அதிமுக என்றால் அதிகமாக திருடியே முன்னேறிய கட்சி என்றும் விமர்சித்தார். தமிழக அமைச்சர்கள் பெங்களூரு சிறைக்கு சென்று சசிகலாவை சந்தித்து பேசியது ஜனநாயகத்திற்கு புறம்பான செயல் என அவர் கண்டனம் தெரிவித்தார். மேலும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் படத்தில் நடித்ததை விட பக்கத்தில் இருந்தவர்களை அடித்ததுதான் அதிகம் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டார். என்னிடம் ஒருவர் கேட்டார், திமுகனா என்ன என்று கேட்டார். திருடியே முன்னேறிய கட்சி என்று சொன்னேன். அதிமுக என்றால் என்ன என்று கேட்டார். அதிகமாக திருடியே முன்னேறிய கட்சி. நான் சும்மா சொல்லல. நான் இந்த சுற்றுப்பயணம் முழுவதும் திமுக என்ன ஊழல் செய்தது,
அதிமுக என்ன ஊழல் செய்தது? ஒருவருக்கு ஒருவர் மிஞ்சியவர்கள் கிடையாது. ஆக ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை கொடுக்க முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும் என்பதை தமிழக மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன். அதிமுக பொதுச் செயலாளராக வி.கே. சசிகலா நியமிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கூடுதல் ஆவணங்களுடன் புதிய மனுவை தாக்கல் செய்ய உள்ளதாக அதிமுக முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி தெரிவித்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த கே.சி. பழனிசாமி, சசிகலா பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்ததாகவும் கூடுதல் ஆவணங்களுடன் புதிய மனுவை தாக்கல் செய்யவே மனுவை வாபஸ் பெற்றதாகவும் தெரிவித்தார். தண்டனை கைதியாக சிறையில் இருக்கும் சசிகலா பொதுச் செயலாளராக முடியாது என தெரிவித்த கே.சி. பழனிசாமி, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி விரைவில் புதிய மனுவை தாக்கல் செய்ய உள்ளதாக கூறினார். அதிமுகவினுடைய விதிகளையும் இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இவர் தண்டனை பெற்றதற்கு பிறகு பிப்ரவரி 14ஆம் தேதி அவருக்கு அது பொருந்துகிறதாக அமைகிற காரணத்தினால் இரண்டையும் சேர்த்து ஒரு புதிய வழக்காக விரைவாக தாக்கல் செய்து இருக்கிறேன். அந்த காரணத்திற்காக ஜனவரி மாதம் தாக்கல் செய்த அந்த மனு வாபஸ் பெறப்பட்டு புதிய மனு மீண்டும் 2-3 வாரத்திற்குள்ளாக தாக்கல் செய்ய உள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவில் உள்ள சிறந்த 10 நகரங்களின் பட்டியலில் சென்னைக்கு 8வது இடம் கிடைத்துள்ளது. நகர சாலைகள், குடிநீர் வசதி, குப்பை அகற்றுதலில் நிர்வாக திறன், செயல்பாட்டின் அடிப்படையில் மதிப்பிடப்பட்டு இந்திய நகரங்கள் பற்றிய ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதில் நகர வசதிகளுக்கான திட்டமிடல் மற்றும் வடிவமைப்பில் 6வது இடமும், நகர மேம்பாட்டுக்கு தேவையான திறன் மற்றும் வளங்களில் 8வது இடத்தையும் சென்னை பெற்றுள்ளது. நகர்ப்புற நிர்வாக திட்டங்களை முடிவெடுப்பதற்காக அதிகாரத்தில் 7வது இடமும், நிர்வாக விவகாரங்களில் வெளிப்படைத்தன்மை, மக்கள் பங்கேற்பு ஆகியவற்றில் 14வது இடத்தையும் சென்னை பெற்றுள்ளது. மக்கள் தெரிவிக்கும் புகார்களை துரிதமாக விசாரித்தலில் 10வது இடத்தில் சென்னை உள்ளது. மொத்தத்தில் சிறந்த 10 நகரங்களின் பட்டியலில் சென்னைக்கு 8வது இடம் கிடைத்துள்ளது. இந்த பட்டியலில் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் முதல் இடத்தை பிடித்துள்ளது. இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலியும் ஆல்ரவுண்டர் அஸ்வினும் பிசிசிஐயின் உயரிய விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். பிசிசிஐ எனப்படும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் சிறந்த வீரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் விருது வழங்கி கௌரவித்து வருகிறது. அந்த வகையில் கடந்த 2015-16ஆம் ஆண்டுக்கான விருதுகளை பிசிசிஐ அறிவித்துள்ளது. இதில் சிறந்த சர்வதேச கிரிக்கெட் வீரருக்கான பாலி உம்ரிக்கர் விருதுக்கு இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே இந்த விருதை கடந்த 2012 மற்றும் 2015ஆம் ஆண்டுகளில் கோலி பெற்றுள்ளார். இதன் மூலம் பாலி உம்ரிக்கர் விருதை 3 முறை பெறும் முதல் வீரர் என்ற பெருமை கோலிக்கு கிடைத்துள்ளது. இதேபோல் சிறந்த செயல்திறனுக்கான திலீப் சர்தேசாய் விருது ஆல்ரவுண்டர் அஸ்வினுக்கு வழங்கப்பட உள்ளது. ஏற்கனவே கடந்த 2011இல் இந்த விருதை பெற்ற அஸ்வின் தற்போது 2வது முறையாக திலீப் சர்தேசாய் விருதை பெறும் முதல் வீரராக திகழ்கிறார். பெங்களூருவில் மார்ச் 8ஆம் தேதி நடைபெறும் நிகழ்ச்சியில் விருதுகள் வழங்கப்பட உள்ளன. தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிப்பதை தடுக்க கோரி 7 மாவட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் நாளை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். தமிழகத்தில் இரட்டைமடி, சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிக்க அரசு தடை விதித்துள்ளது. எனினும் விசைப்படகுகளில் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி சிலர் மீன்பிடிப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 7 மாவட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிப்பதை தடுக்க கோரி 7 மாவட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் நாளை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர். மேலும் புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடியில் வரும் 6ஆம் தேதி சாலை மறியல் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் மீனவர்கள் தெரிவித்தனர். தமிழக அரசு தடை செய்யப்பட்ட இரட்டைமடி, சுருக்குமடி, கரையோர மீன்பிடிப்பு, அதிவேக 150 குதிரை திறனுக்கு மேலுள்ள அதிவேக இயந்திரம் பொருத்திய விசைப்படகு மேலே உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி 5 மாவட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் பலகட்ட போராட்டம் போராடி இதுவரைக்கும் மீன்துறை நிர்வாகம் முறையான நடவடிக்கை எடுக்கலை. அங்கங்கே எல்லா இடங்கள்லையும் பிரச்சனையாகி நிறைய போட்டுகளை பிடிச்சு எங்களுக்குள்ளே வந்து ஒரு பெரிய மோதல் போக்கை உருவாக்குற இந்த மீன்துறையை கண்டித்து வருகிற 3ஆம் தேதியில இருந்து 5 மாவட்ட நாட்டுப்படகு மீனவர்களும் காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்கிறோம். நெல்லை மாவட்டம் குற்றாலம் பராசக்தி கல்லூரியில் மாணவிகளுக்கான பசுமை அழகி போட்டி நடந்தது. இயற்கையை நாட வேண்டும், பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இப்போட்டி நடத்தப்பட்டது.
இலை, தழை மற்றும் காய்கனிகளை அணிந்து போட்டியில் பங்கேற்ற மாணவிகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் மாணவி அப்னா சுஷ்மா பசுமை அழகியாக தேர்வு செய்யப்பட்டார். மேலும் பசுமையை மையமாக கொண்டு நடந்த பேச்சுப் போட்டி, கட்டுரை போட்டி, நடனம் மற்றும் பாட்டு போட்டிகளில் ஏராளமான மாணவிகள் கலந்து கொண்டு திறமையை வெளிப்படுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த பெயிண்டரின் மகன் IPL போட்டியில் விளையாட 10 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கொராக்பூரை சேர்ந்தவர் பெயிண்டர் ராம்சிங் யாதவ். இவரது மூத்த மகன் சஞ்சய் யாதவ் கடந்த 14 ஆண்டுகளாக ஒசூர் காமராஜர் காலனியில் பெற்றோருடன் வசித்து வருகிறார். ஒசூர் ஃபியூச்சர் இந்தியா கிரிக்கெட் அகாடமியில் பயிற்சி பெற்று வரும் யாதவ் கடந்த சில நாட்களுக்கு முன் பெங்களூருவில் நடந்த IPL ஏலத்தில் கலந்து கொண்டார். இதில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ராம்சிங் யாதவை 10 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது. இளம் வயதிலேயே கிரிக்கெட் மீது அதிக ஆர்வம் இருந்ததாகவும் கிரிக்கெட்டில் சிறந்த வீரராக விரும்புவதாகவும் ராம்சிங் யாதவ் தெரிவித்தார். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை கிரிக்கெட் மேலே. நான் ரொம்ப இங்கே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். கேம்ப்லலாம் 2 வருஷம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலாம் காலேஜில் நல்லா விளையாட முடிஞ்சது. அப்புறம் TNPLலாம் வந்துச்சு, அதில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருந்தனால யூஸ் ஆயிடுச்சு ரஞ்சி செலெக்ஷன்ஸ்க்கெல்லாம். அப்புறம் அந்த ரஞ்சி செலெக்ஷனில் செலக்ட் ஆனதுனால கொஞ்சம் நல்லா பண்ணனால IPLக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே வனப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். கொடைக்கானலில் கடும் வறட்சி நிலவுவதால் வனப்பகுதி பசுமை இழந்து காய்ந்த நிலையில் காட்சியளிக்கிறது. இந்நிலையில் பெருமாள் மலை அருகே உள்ள வனப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயால் அரிய வகை மரங்கள் எரிந்து சாம்பலாகின. பற்றி எரியும் காட்டுத்தீயால் புகைமூட்டம் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். விமான நிலைய ஊழியர்களுக்கு பயணிகளுடன் நல்லுறவை ஏற்படுத்தும் விதமாக சென்னை விமான நிலையத்தில் புன்னகை வார விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. நேற்று தொடங்கிய இந்த விழா வரும் 7ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. முன்னதாக உள்நாட்டு முனையத்தின் வருகை பகுதியில் நடைபெற்ற தொடக்க விழாவில் விமான நிலைய இயக்குநர் சந்திரமௌலி, சுங்கத்துறை கூடுதல் இயக்குநர் தேஜு, விமான நிலைய அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய விமான நிலைய இயக்குநர் சந்திரமௌலி, பயணிகளை இன்முகத்துடன் வரவேற்கும் விதமாக இந்த விழா கொண்டாடப்படுவதாக தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் பவானி செல்லியாண்டியம்மன் கோவில் திருவிழாவில் உடலில் சேற்றை பூசிக்கொள்ளும் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த செல்லியாண்டியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் மாசி மாத திருவிழா கடந்த மாதம் 15ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. விழாவில் 15வது நாளான நேற்று அம்மை அழைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது ஏராளமான பக்தர்கள் தங்கள் உடலில் சேற்றை பூசிக்கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேலும் முகத்தில் சாயம் பூசியும் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். செல்லியாயி மாரியாயி எல்லையம்மன் கோயில் இந்த திருவிழா பவானியில் ரொம்ப முக்கியமான விசேஷங்கள். இது 100 வருட காலமாக நடந்துட்டு இருக்குது. அதனால் எல்லாருமே சிறுபட்சம்லேருந்து எல்லாருமே பேரபட்சம் இல்லாத பணக்காரர், ஏழை, கோடீஸ்வரர் எந்த பாரபட்சம் இல்லாமல் இந்த கோயிலுக்கு பல நேர்த்திக்கடன் செலுத்துகிறாங்க. சேலம் உருக்காலையை தனியார் மயமாக்கும் முயற்சியை கண்டித்து மார்ச் 13ஆம் தேதி குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டம் நடத்த உருக்காலை தொழிலாளர்கள் முடிவு செய்துள்ளனர். சேலம் உருக்காலையை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் நடவடிக்கையை கண்டித்து உருக்காலை தொழிலாளர்கள் பல கட்டமாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே தனியார் மயமாக்க முயற்சித்ததாக ஆலோசகர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதை கண்டித்து மார்ச் 13ஆம் தேதி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளதாக உருக்காலை தொழிலாளர்கள் தெரிவித்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த தொழிலாளர்கள் மார்ச் 3வது வாரத்தில் சாலை மறியல் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் எச்சரித்தனர். மேலும் உருக்காலையை தனியார் மயமாக்குவதை தடுத்து நிறுத்தும் விதமாக வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் எனவும் தொழிலாளர்கள் வலியுறுத்தினர். 5000 கோடி ரூபாய் மதிப்புமிக்க சேலம் உருக்காலையை விற்பனை செய்வதற்கான ஒரு காலக்கெடுவை, ஒரு கால வரையறையை மத்திய அரசு நிர்ணயித்து விட்டதாக நாங்கள் அறிந்து அதிர்ச்சியுற்றிருக்கின்றோம். உருக்காலை தொழிலாளர்கள் கோபத்திலே கொந்தளித்திருக்கின்றார்கள். அந்த பின்னணியிலே மார்ச் மாதம் 13ஆம் தேதி ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தினையும், மார்ச் மாதம் 3வது வாரத்திலே ஒரு மறியல் போராட்டத்தினையும், ஏப்ரல் 3ஆம் தேதி டெண்டர் திறக்கப்படுகின்ற தினத்திலே சேலம் உருக்காலை தொழிலாளர்கள் முற்றிலுமாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம்.
இத்துடன் வைகை எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.